அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள்ல நெறைய பேர் வந்து ஆ தூய்மைய இழந்துர்றோம். ஸோ ஆ தூய்மை தான் இஸ்லாமுடைய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றப்போ எப்பப்பலாம் நீங்க தூய்மைய இழந்துருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு 3 காரணங்கள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் உடைய நேரத்தில தூய்மை இழந்துருவாங்க. 2வது முக்கியமான காரணம், கணவன் மனைவி உறவு கொள்ளும்போது அவங்க தூய்மை இழந்துருவாங்க. 3வது வந்து ஆண்களுக்கு கனவு மூலியமா எப்பயாவது வந்து அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடும். ஸோ இது மூலியமா அவங்க தூய்மைய இழந்துருவாங்க. ஸோ இப்படி தூய்மைய இழக்கும்போது கண்டிப்பாக குஸ்ல் செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சா மட்டும் தான், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய உங்களுடைய தொழுகையா இருக்கட்டும், அது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ குஸ்ல் எப்படி செய்யணும்? முக்கியமான சுன்னத்தான முறையில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. முதல்ல எந்த இடத்துல வந்து அந்த விந்து இருக்கோ, நஜீஸ் இருக்கோ, அந்த இடத்த முதல்ல நல்லா தூய்மையா கழுவணும். கை கழுவணும். அதுக்கப்புறம் உது செய்யணும். உது நீங்க தெரியும் இல்லையா? எப்பவும் போல உது செய்யணும். அது செஞ்சதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற எந்த பகுதியிலயுமே தண்ணி போகணும். எல்லா பகுதியிலயுமே தண்ணி போகுற மாரி நீங்க குளிக்கணும். ஸோ நெறைய பேர் நார்மலா குளிக்கிற மாரி இல்லாம, தலையில குளிக்கும்போது தலைக்குள்ள நல்லா கைய விட்டு இது பண்றது, எல்லா பகுதியிலயுமே தண்ணி போற மாரி போக வச்சு, இந்த 2 இடத்துல போகாது. இந்த மூக்குக்குள்ள தண்ணி. ஏன்னா நீங்க தண்ணி எப்படி ஊத்துவீங்க? ஸோ மூக்குக்குள்ள தண்ணி போணும். அதே மாரி வாயில கர்கரா இங்க வரைக்கும் தண்ணி போணும். ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணா மட்டும் தான் உங்களுடைய குஸ்ல் வந்து நிறைவேறும். நீங்க தூய்மைய அடைஞ்சிருவீங்க. இதுக்கப்புறம் நீங்க தொழக்கூடியது எல்லாமே வந்து ஏத்துக்கொள்ளப்படும். ஸோ இந்த குஸ்ல்ன்றத நெறைய பேர் பண்ணாமலேயே வெறும் மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இது தெரியலையோ அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. தெரியாத உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, இது ஒரு நல்ல விஷயத்த வந்து நெறைய பேருக்கு ஏத்தி வைங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.